அண்மை செய்தி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஆப்பநாடு மாணவர் சங்கத்தை தடை செய்ய கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், விவரங்கள். வணக்கம் சரவணன். பரமக்குடியில் அனுமதியின்றி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் பிறந்த நாள் விழாவானது தற்பொழுதுதான் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. மணிமண்டபம் கட்டுமான பணிக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆப்பநாடு மறவர் சங்கம் சார்பில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் படுகொலை செய்யப்படுகின்றனர். இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார தேவேந்திரகுல சங்கங்கள் சார்பில் இன்று பரமக்குடி ஓட்டப்பாலம் என்ற இடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையின் சார்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனை அடுத்து இன்று காலை அதிக அளவில் காவல்துறையினர் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். பரமக்குடி ஓட்டப்பாலம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களும் கூடியிருந்தனர். தொடர்ந்து கோஷமிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்ற முயற்சித்தனர். அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் போலீசாரிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை விடுவிக்க கோரி மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் பெண்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து தனியார் மகளில் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பரமக்குடியில் அனுமதியின்றி நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சசிகுமார்.